ஜெயம் ரவியோட இப்போ ஒரு படம் நடிக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி இருக்குது அவரோட நடிச்ச அனுபவம் உங்களுக்கு? சார் அவர் கூட எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது சார். அது வந்து இந்த தாதான்னு பண்ண டேரக்டர் கணேஷ் பாபுன்னு பண்ண ஆமா. டேரக்டர் பண்ணான். அவர் தான் பண்ணார் இதை. ஜெயம் ரவிக்கு எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது சார். பட் ஜெயம் ரவி எனக்கு தெரியும், மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த சீனே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கைதி கராத்தே பாபுன்னு படம் பேர். ம். நான் நாசர் அவங்களாம் இருக்கோம் ஒரு குரூப்பில். அவர் தனியாக இருக்கார் போட்டிருக்கு. அவர் ஒரு எம்எல்ஏயோ ஏதோ. சீன்ஸே கிடையாது எங்கள் 2 பேருக்குள்ள. என் பின்னால் உட்காந்தாரு ஒரு ஷாட்டில். நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். 2 பேரும் டயலாக் ஒன்றும் கிடையாது. நைஸ் மேன், ஹி சீம்ஸ் எ நைஸ் கிரவுண்டட் காய். இன்றைய தலைமுறை நடிகர்களோட எந்தெந்த படங்கள் நடிச்சிருக்கீங்க? எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும் சார். ம். தனுஷ் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், சுரேஷ் கிருஷ்ணா படம் ஒன்று. அப்புறம் எனக்கு வந்து சிவகார்த்திக் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்திய தலைமுறையில் பெருசாக எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஏன்னா இந்திய தலைமுறைகள் நடிகை பசங்களுக்கு வந்து கரண்ட் டைரக்டர்ஸ் யாருமே எனக்கு தெரியாது சார். ம். டைரக்டர் நம்மளை கூப்பிட்டா தான் வேஷம் கொடுப்பாங்க. இந்த டைரக்டர்ஸ் யாரும் எனக்கு தெரியாது. எனக்கு காலத்தில் டைரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு வெளியில் ரிட்டையர்ட் ஆர் டெட். பாலச்சந்தர் சார், அமீர் ஜான் சார், கேஎஸ் ரவிக்குமார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட். ஃபேக் எண்டில் இருக்கார். பி வாசு சார், சுரேஷ் கிருஷ்ணா சார், இவங்கெல்லாம் யாருமே படம் எடுக்கிறது இல்லை. இருந்தால் கண்டிப்பாக நான் இருப்பேன்னு தெரியும் எனக்கு. சுரேஷ் கிருஷ்ணா சாருகேசியில் ஒரு படம் எடுத்துக்காரு சார், மகேந்திரா வச்சு. அது ஓடி இல்லைன்ட்டார். பரவாயில்ல, அவர் அடுத்த படம் கொடுக்குறேன்னாரு, பார்க்கலாம். யாரும் தெரியாது சார் எனக்கு. யாரும் பழைய ஜென்ரேஷன். எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்கும். அவங்க எடுக்கிற சினிமா எனக்கு ஈடுபாடு கிடையாது சார். ஐ டோன்ட் லைக் எஸ்கேப் சினிமா. ஏன்? எனக்கு எமோஷனல் சினிமா தான் வேணும் சார். எனக்கு பார்க்க முடியாத மாதிரி படம் வேணும் சார். ம். சினிமாவில் வந்து சினிமா ஷுட் நாட் பி ப்ளஷர் சீக்கிங் சார். இட் ஷுட் டச் மை எமோஷன். பட் பாசமலர் மாதிரி சினிமாவை இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் பார்ப்பாங்க? சாலு பாருப்பாங்க. இப்போ சினிமாவுக்கு போனால் சார், ஆனால் என்னடா அது வெறுப்போடு வரக்கூடாது சார். நான் ஐ ஷுட் கம் பேக் கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. நல்ல படம் பார்த்தோன்னு நல்ல 3 hours வேஸ்ட் ஆகலைன்னு தோணக்கூடாது எனக்கு. இப்போ நான் வருஷ படம் பார்த்துட்டு வரேன். எம்புரான்லாம் பார்த்தேன் போய். எனக்கு எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ்? இவ்வளோ வயலன்ஸ் சோஷியலி ஐசோலேட்டடாக இருக்குது சார். அது நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மேட்டராக இருக்குது. அந்த வயலன்ஸும் அந்த கில்லிங்கும் அந்த அடித்தடியும் அது எஸ்கேப் சினிமா இருக்குது. தெரியும் இது நடக்காதுன்னு நமக்கு. இருந்தாலும் போய் பார்க்குறோம், காசு கொடுத்து போய் பார்க்குறோம். கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே கடந்த பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாருமே ஒரே கதை தான் எடுக்கிறாங்க. ஹீரோயின் மாத்திரம் மாற்றுறாங்க, பாட்டு மாத்திரம் மாற்றுறாங்களா ஒய்யா. சேம் ஸ்டோரி எவ்ரிபடி. சங்கரோட பெரிய லாஸ் அதானே சார். ஒரே கதை தான் எடுத்தார் அவர். இது இந்தியன்லேருந்து ஒரே கதை எடுத்துகிட்டு இருக்கார் அவர். ஸோ இதெட்டில் ஒரு கதை எடுத்தால் பத்தாது சார். சுற்றி அந்த மாதிரி கதைகள் யோசிக்க ஆசாமியில் அவ்வளோ தான் சொல்லுவேன் நான். அந்த 2 டைரக்டர்ஸ். அப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 4 டெக்னீஷியன், 4 பாட்டு 4 ஃபைட்டு முதல்ல யோசிக்கிறாங்க. 5 பாட்டு 4 ஃபைட்டு, ஒரு குத்துப்பாட்டு. அதில் அது நடுவில் ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு ஹீரோயின் புதுசாக போட்டுக்கிறாங்க, ஒரு குத்துப்பாட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறம் கதை சொல்லிடுறாங்க. நடுவில் ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. வில்லனத்தை வரான், புதுசாக ஒரு வில்லன் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இப்போ சம்பளம்லாம் 100 கோடி 200 கோடிங்கிறாங்க. இன்னும் பட காசே 10 லட்ச ரூபா கூட தான் இருந்துச்சு சார். ஆமாம். பிளாக் அண்ட் டைம்லாம் படம் வந்து 10 lakhs 20 lakhs கூட இருக்கும். எனக்கு புரியல. இந்த அரசியலுக்கு புரியல, இந்த எக்கனாமிக்ஸும் புரியல, இந்த சினிமாவும் புரியல எனக்கு. இப்போ சினிமாவில் உங்களை மாதிரி அனுபவம் உள்ள யாராக இருந்தாலும் நாம் ஒரு கதையை எழுதி பார்க்கலாம், நாம் ஒரு படத்தை இயக்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் பாலச்சந்தர் சார் சொன்னார் ஒரு வாட்டி எனக்கு. ம். என்னை கூப்பிட்டு ஒரு வாட்டி சொன்னார், ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார். ம். வீட்டுக்கு வீட்டில் ஊட்டி ஒரு சீரியல் டைரக்ட் பண்ண சொன்னார். ம். எனக்கு என்னமோ தைரியம் இல்லை சார். என்ன கம்பேரிசன் வரும் சார். பாலச்சந்தர் மாதிரி எடுக்கலையே அப்படிம்பாங்க. எனக்கு அந்த பயம் உண்டு. 2வது ஒரு வாட்டி துள்ளித்திறந்த கணவன் படம் பண்ணாங்க அவங்க, கவிதாலயா. பாலசேகரன் அதை டைரக்ட் பண்ணார். அப்போ ஊட்டியில் ஷூட்டிங் அது. அப்போ நட்ராஜன் சார் விட்டு போயிட்டார் கவிதாலயாவை. கேபி சார் ஊட்டி கூட்டு பண்ணார், வா போகலான்டான்னு சொல்லி நானும் போனேன். என்ன கூட்டு போகிறாரு தெரியல எனக்கு. அப்புறம் எனக்கு மும்பை மீட் பண்ணி டைரக்டர் மீட் பண்ணி வேஷம் வாங்கிட்டேன். அதெல்லாம் ஒரு ஊட்டி கேட்டுன்னு ஹோட்டலில் தங்கின டைரக்டர் எனக்கு பக்கத்து ரூம் போட்டார். நான் போயினேன். பாடம் அவன்கிட்ட பேசணுன்னாரு. கிருஷ்ணா, நட்ராஜன் வேலையை விட்டு போயிட்டான், அந்த இடத்துல நீ வந்துடும் புஷ்பாட்ட சொல்லிட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகிடு நீ. அப்போ நான் வேலையில் இருந்தேன் சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லைடா, என்ன சம்பளம் வாங்குற நீ? இப்போ 8,000 வாங்குறியா? 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன், கார் தரேன், நீ வந்துட்டு போயிடு. எனக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆசாமி ஒன்றுண்டா. புஷ்பா காட்ட முடியாது. நீங்கள் லேடி, ஷி கான் டூ இட். எனக்கு ஒரு இந்த மாதிரி டிஸ்கஷன், டேர்ம்ஸ் டிஸ்கஷன், ரேட் டிஸ்கஷனுக்கெல்லாம் ஒரு ஆசாமி. என்ன புஷ்பாட்ட சொல்லிடுறேன். இல்லை சார், பெருசாக வேணாம் சார். என்னடா சொல்கிற நீ? ஏன்டா வேண்டாங்கிற? யோசிச்சு சொல்கிறேன் அட்லீஸ்ட். இல்லை சார், நான் டிவோட்டியாக இருக்கேன் சார், எம்ப்ளாயியாக வேண்டான்னு. இந்த மாதிரி பெருசாக சொல்லிடுறேன் இங்கிலீஷில். பெருசாக இங்கிலீஷ் சொல்லிட்டு பயக்கிடுவேன் என்ன. இல்லை சார், எனக்கு கஷ்டப்பட்டு ஒழுங்காக வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். நான் சந்தோஷம் இல்லாமல் வேலைக்கு போகிறது பெட்டர் சார். நீங்கள் சொல்கிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு.
நீங்கள் பண்ணுற காரியம் நான் பண்ணுறேன் சார், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன், டேர்ம்ஸ் பேசுகிறேன், எம்ப்ளாயியாக வேண்டாமே, நான் கிறிஸ்டனாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அது சரிப்பட்டு வராது பாது. அப்புறம் நான் பண்ண ஒரு படத்துக்கு போய் சம்பளம் பேசுகிறேன், ஏதோ ஒரு படத்துக்கு, விசு படத்துக்கு விசு படம் ஒன்று போய் நான் பேசினேன். எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் சார் சொல்லி நடராஜிட்ட சொல்லி, அப்போ புஷ்பாட்ட சொல்லி நான் போய் பேசினேன். அப்புறம் என்னமோ அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ, என்கிட்ட கட்டமான கேட்கல. அப்புறம் யாருமே இல்லை சார் அந்த பொசிஷனில். அது பிரமிட் நடராஜன் போனதில் கவிதாலே லாஸ்ட் இட்ஸ் ஸ்பிரிட். ஏன்னா சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அவருக்கு. அது என்ன காரணம்னா சார், கேபி சாரோட படம் எதுவுமே லாபம் கொடுக்கல சார். அவர் பர்சனலாக டைரக்ட் பண்ண படம் எல்லாமே லாஸ் தான். ஏன்னா அப்போல்லாம் பட்ஜெட்டில் படம் பண்ணணும், 40 லட்சம் 50 லட்சம் படம் பண்ணணும் சார். அவர் படம் 60 lakhs 70 lakhs ஆகும். 70 days ஷூட் பண்ணுவார் மினிமம். 60 ரோல்ஸ் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 235,000 feet எடுப்பார். அதில் வந்து 40,000 அடி 50 அடி எடுத்துகிட்டு அது ஒரு 12,000 குறைப்பார். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுவார். நிறைய சீன்ஸ் நான் வந்து இந்த படத்தில் ஜாதி மணியில் 8 ரோல் பண்ணேன். 8 ரோல், ஒரு ரோல் கூட வரல படத்தில். அது வராதுடா, இதை போட்டுக்கலாம்டா அப்படின்னு ஒன்றுமே வரல. அந்த மாதிரி அவர் நடராஜன் பேலன்ஸ் பண்ணுவார். ஒரு ரஜினி படம் பண்ணுவார், எஸ்பி பத்ரானை வச்சு, கமல் படம் பண்ணுவார், ஒரு விசு படம் பண்ணுவார், ஒரு கார்த்திக் படம் பண்ணுவார். அந்த பேலன்ஸ் பண்ணியிருந்தார் அவர். அந்த பேலன்ஸ் பண்ணதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். உண்மைதான். அந்த சாமர்த்தியம் யாரும் இல்லை. தட்ஸ் வை ஐ ஃபெல்ட் தே லாஸ்ட் அவுட். அதர்வைஸ் கவிதாலே would still be making films. நடராஜன் had been there. விக்ரம் அர்ஜுன் படம் பண்ணாங்க சார், ஒரு பெரிய ஹிட் அந்த படம் சாமி. அதுக்கப்புறம் அந்த படத்தோட பூஜை போதே அடுத்த படம் பூஜை போட்டாங்க. அந்த படத்தில் 100th day ஃபங்க்ஷனும் போது விஜய் படம் போட மாட்டாங்க. அது விக்ரம பிடிக்கல. அது சம் பீப்புள் will not take it to the spirit, right spirit. இவங்க ஏதோ போட்டு ஆர்வத்தில் போட்டாங்க. அப்புறம் விக்ரம் படமே டேட்டை கொடுக்கலையா, அப்புறம் விஜய் டேட்டை கொடுக்கலையா, அப்புறம் திருமலைக்கு அப்புறம் விஜய் டேட்டை கொடுக்கல, விக்ரம் டேட்டை கொடுக்கல. டேரக்டர் வந்து ரொம்ப நாள் ஆசை, டேரக்டருக்கு வந்து தனுஷை வச்சு தில்லுமுள் எடுக்கணும்னு, திரும்பவும் தனுஷை வச்சு எடுக்கணும்னு ஆசை அவருக்கு. சூர்யா வச்சு எடுக்கணும்னு ஆசை, அப்புறம் தனுஷ் வச்சு எடுக்கணும்னு ஆசை. அப்புறம் என்னமோ அது அப்போ அடுக்க ஒரு 5 படம் வச்சுருந்தார் சார் அவர் கையில். 6 படம் வச்சுருந்தார். அந்த படம் வந்து எடுத்துருக்கலாம், அது டாபிக்கல் சப்ஜெக்ட். அது எடுக்கலை. நான் ஒரு அம்மானு ஒரு கதை சொன்னேன், படிச்சுட்டு அது அப்படியே எழுதி கூறானது. எழுதி எனக்கு தெரியாது சார், எனக்கு சொல்லுவேன், எழுதி கூறானார். அது ஒன்று எழுதி அம்மா எழுதி வச்சுருந்தார் புக்கில். ஒரு 6 படம் வச்சுருந்தார். 6 films he would have made before he died. விசுவோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? விசு ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், பட்டுக்கோட்டை பெரிய படம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாடகத்தை ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு விசு. விசு வாஸ் ஒன் ஆஃப் த, அவங்களோட ஏர்லி டேஸ்லலாம் சார் மயிலாப்பூர் தான் சுற்றி இருப்பார். அவர் ஒரு ஜாவா ஸ்கூட்டரில், ஜாவா மோட்டர் சைக்கிள் வச்சுருப்பார். தாமஸ் குக்கில் வேலை பண்ணார். மயிலாப்பூர் தான் சுற்றி இருப்பார். ட்ராமா நாடகம்னா ரொம்ப ஏழை சார். அதனால அவங்கெல்லாம் அந்த கோட்டூர் படத்தில் கொரட்டூரில் ஒன்று கொடுத்துட்டோன்னா ஒரு ரூமில் எல்லாம் இருப்பாங்க சார். அவங்க அண்ணன் கிஷ்மு, அவன் விசு தம்பி எல்லாரும், சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன். ரொம்ப ஒரு வாட்டி ஆர்ஆர் சம்பளம் இனகிரேட் பண்ணுவாங்க, கார்த்திக் ஃபினான்ஸ் இனகிரேட் பண்ணுவாங்க. ஒரு ட்ராமாவில் மறந்துட்டான் சார், டைலாகு மறந்துட்டு சாரி அப்படிலாம் சொன்ன ஆடியன்ஸ் பார்த்து, ட்ராப் பண்ணுங்க. அப்புறம் நான் வச்சு திருப்பி சாரி மறந்து போயிட்டேன் விசுவா, ஐ ரீகலெக்ட் அகெயின் அண்ட் டெல் யூ, ஐ ரீட் த சீன் அகெயின் அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டாங்க. அவன் அமேசிங் பேங்க் சார். அவன் ஒரு ட்ராமா ஒன்று போட்டான், ஈஸ்வர அல்லா தீரனம்னு ஒரு ட்ராமா. அவன் நடிக்கல, அதில் எழுதினா ஈஸ்வர அல்லா தீரனாம்னு. அட்லாண்டா கணேஷும் பிரசன்னாவும் ஆக்ட் பண்ணாங்க. பிரமாதமான ட்ராமா சார். நல்ல ரைட்டர், டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ரைட்டர் சார் அவர். ஆமாம், பிராமின் அர்பன் மிடில் கிளாஸ் ஐடியல் ரைட்டர் அவர். ட்ராமாவுக்கு பர்ஃபெக்ட் மேன் அவர். என்ன எழுதியிருக்கார் சார் பா. அவர் சொல்லுவார் என்கிட்ட, சின்ன படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் கிருஷ்ணன், நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் காசு, ஏவிஎம்க்கு கவிதாலயகம். என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார் சார், தில்லுமுல்லும் போது. தில்லுமுல்லு வந்து சார், தில்லுமுல்லு வந்து பாலச்சந்தர் ரீமேக் பண்ணார். இஸ் சோல்டு டு சம்படி. அது வந்து இந்த உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணிருங்க, வெங்கட், ஒன்று ரைட்ஸ் வாங்கி தந்தார். ரைட்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட இல்லை சார், ரைட்ஸ் வந்து ஹிர்கேஷ் முகர்ஜிகிட்ட இருக்குது, பாசு பட்டாச்சாரி ஹிர்கேஷ் முகர்ஜிகிட்ட இருக்குது, அவர் தான். அப்புறம் வந்து ஒரிஜினல் ரைட்ஸ் வந்து விஸ்வ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னாரு. ப்ரொடியூசரில் இருக்கும் சார், இவங்க வச்சுருப்பானுங்க, ரீமேக் ரைட்ஸ் தான் வச்சுருப்பாங்க அவங்க, ஒரிஜினல் ரைட்ஸ் இவங்களுக்கு. அப்புறம் இவங்க புஷ்பா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சமோ தே காட் த ரைட்ஸ் அண்ட் மேட் த ஃபிலிம், பட் த ஃபிலிம் டிட் டு வெல். பாலச்சந்தருக்கு வருத்தம், நான் பண்ணோன்னு இருந்தேன்டா, அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. நான் தனுஷை வச்சு பண்ணோன்னு இருந்தேன். அவர் வந்து 2-3 படம் அவர் பண்ண ஆசைப்பட்டார். சீனிகாம், தனுஷை வச்சு இந்த படம், தில்லுமுல்லு, ரஜினி வந்து சீனிகாம், கமல் சார் வச்சு பண்ணலாமே சார்னேன். அவன் விக்கி வச்சு போயிட்டான்.
அவன் சின்ன பையன் மாதிரி நடிக்கணும் பண்ணா, வேலைக்கு ஆகாது நம்ம அப்படின்ட்டாரு. கமல் என்ன ஹீரோவாகவே இருக்காண்டா, இவன் தான் கேரக்டர்ஸ் வேண்டா அப்படின்னாரு. வணக்கம் சார். நீங்க வந்து பேசுறத இப்ப நான் ஒரு 10 நிமிஷமா அரை மணி நேரமா கேட்டுக்கிறேங்க சார். அப்படியே அனுபவத்தை அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கிறீங்க சார். நீங்க வேற மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கிறேங்க சார். நன்றி. நீங்க சொல்றது இந்த பாலச்சந்தர் சார் கூட நீங்க இவ்வளவு வருஷம் உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்றதுக்கே தனியா ஒரு நிகழ்ச்சி சார் கூட நீங்க பண்ணணுங்க சார். தேங்க்யூ. நீங்க இப்ப பேசுறத கேட்க கேட்க நம்ம பாலச்சந்தர் சார் அப்படியே கண்ணு முன்னாடி நீங்க கொண்டு வரீங்க. அப்படியே 35 வருஷம் சார். அதான் சார், 35 வருஷம் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கூட நீங்க ஒரு 35 வருஷம் ஒர்க் பண்ணதே வந்து உங்களுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு சமம் சார். அது ஐயோ தேங்க்யூ, நன்றி. அவ்வளோ ஒரு பெரிய ஜாம்பவான் சார். அவரு கூட நீங்க இருந்திருக்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உண்மை உண்மை, அது பெரிய கொடுப்பனை தான் அது. அதாங்க சார், உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50க்கும் மேல சீரியல் பண்ணியிருக்கிறீங்க, நாடக தொடர் பண்ணியிருக்கிறீங்க. 42,000 ஹவர் பண்ணியிருக்கேன். 42,000 ஹவர். இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு யாரோ ஸ்டார்னு சொல்றோம், ஆனா நீங்க வந்து உங்க துறையில நீங்க பெரிய ஸ்டாருங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. அதனால நீங்க வந்து பாலச்சந்தர் சாரை பத்தி நீங்க சாருகிட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுங்க சார். அத வந்து சார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விக்கிபீடியாவோ அதே மாதிரி நீங்க அவரை விட அவர் மாதிரி விக்கிபீடியா இருக்க முடியாது சார். அவர் மாதிரி நாலேஜ் எனக்கு கிடையாது. அவருக்கு சினிமா எனக்கு தெரியாது. இல்லைங்க சார், நான் சொல்றது பாலச்சந்தர் சாரை பத்தி அத்தனை தகவலும் நீங்க சொல்றீங்க. அது சரி அது சரி. அதனால நீங்க வந்து சார் கூட தனியா சித்ரா சாரோட தெரிஞ்ச சினிமா எனக்கு தெரியாது சார். நீங்க அப்படிலாம் சொல்ல அவர் ஜர்னி பட் பிகர் ஜர்னி. ஆமா சார், அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே ஆவணப்படுத்திட்டு இருக்கிறாருங்க சார். இந்த நிகழ்ச்சி மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே ஆவணப்படுத்துறாருங்க சார். சும்மா ஏதோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லைங்க சார். இல்ல இல்ல, அவரோட சில பார்க்கும்போது நம்ம அவரோட ஒன்றி சினிமாவையே நம்ம புதுசா கத்துக்கலாம் சார். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில விஷயம் இருக்குங்க சார். நான் அவரை எவ்வளவுதான் பாராட்டினாலும் என்னால பத்தலைங்க சார். அவ்வளோ பாராட்டிட்டே இருக்கிறேன் நான் ஒவ்வொரு தடவையும். அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு 3 தடவை 4 தடவை பேசிட்டு இருக்கிறேங்க சார். அவரை பாராட்டாம என்னால இருக்க முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் வந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பாருங்க, தமிழ் சினிமாவை பத்தி ஏதோ கொஞ்சமாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சி பாருங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது, அவரு சகஜமா அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் அப்படியே அமைதியா ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருக்கிறாரு, அப்படியே பொறுமையா வாங்குறாரு. இந்த திறமை யாருக்கும் வராதுங்க சார். அது சித்ரா பாருங்க. நீங்க வந்து 2 பேரும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், பாலச்சந்தர் சாரை பத்தி நீங்க பேசணும் சார். அவ்வளவுதான். வந்து எத்தனை மணி நேரம் நீங்க ஒளிபரப்பு பண்ணுவாலும் நாங்க அதை பார்க்க தயார். நன்றி. அதனால சார் சந்திப்போம். உங்களுடைய சினிமா பயணத்துக்கு உங்களுடைய நாடக அனுபவம் ரொம்ப அளவு உதவி. நாடக அனுபவம் வந்து சார், நாடகம் நான் வந்து நம்பவே இல்லை சார். நடிக்க ஆரம்பிச்சோடனே முதல்ல அவங்க எல்லோரும் பின்னாட்டு பண்ணுற நாடகம். நான் ஒரு மினிஸ்டர் கேரக்டர், மோகன் எழுதின ஸ்கிரிப்டு, ஆர்ஆர் சாப்பிட இனாகிரேஷனு. எங்கள் 20 பேர் நாடகம் இருந்தாங்கன்னா 20 பேருக்கு சம்மந்தப்பட்ட குடும்பம் வந்திருக்காங்க. ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. எங்கள் குடும்பம் இங்கே உட்காந்துருக்காங்க, குடும்பம் உட்காந்துருக்காங்க. நான் ஜோக் அடித்தா எங்கள் குடும்பம் சிரிக்கும், இந்த குரூப் சிரிக்கும். அவங்க ஜோக் அடித்தா அந்த குரூப் சிரிக்கும். மோகன் ஜோக் கூட 5 குரூப் சிரிக்கும். ஒரு நாடகம் போட்டு வந்து எல்லோரும் பின்னாட்ட பண்ணார். அப்புறம் ட்ராமாலாம் போட்டோம். அப்புறம் எம்எஃப்ஐசியில் டேட்டு கேட்டோம். பிரம்மபுரத்தில் ட்ராமா போட்டோம். அது வந்து ஆக்ரோஷமாக போட்டோம் ட்ராமா. சீரியஸ் ட்ராமா, அது காமெடி இல்லை. அதில் ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒருத்தன் வந்து வேஷ்டியை மேலே கட்டின்னு உட்காந்துட்டான். கிராண்ட் ரிஹர்சல் போது சப்ஸ்டியூட்னு போட்டோம். அவன் வந்து வேஷ்டியை படித்து கட்டிட்டு உட்காந்துட்டான் சேரில். அது மாதிரி டேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அசிங்கமாக ட்ராமா எடுக்கிறீங்க, கொடுக்க மாட்டேன். டேட்டு போச்சு. அப்புறம் மோகன் அடக்கி வச்சிட்டான். விஏயை மூட்டோம். கிரேசி கிரியேஷன் திறந்தோம் 6 மாதத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்குள்ளே மோகன் வந்து சேகருக்கு எழுதி கொடுத்துட்டான், ராம்பத்துக்கு எழுதி கொடுத்துட்டான். கிரேசி டைட்டில் வாங்கிட்டான். கிரேசி கிரியேஷன் ஓப்பன் பண்ணி நான் வந்து மேரேஜ் பண்ணி முதல்ல வந்து பொய்க்கு இது போட்டோம். அல்லாவுதீன் அந்த 100 வாட்ஸ் பல்பு, அது ஒரு 100 போட்டோம். அப்புறம் கிஷ்கிந்தா காண்டன்னு ஒன்று போட்டோம். ரிலீஜியஸ் சப்ஜெக்ட், கிருஷ்ணர்லாம் வருவார். அது சரியாக போகல, கத்தி அமிச்சிட்டாங்க அண்ணாமலை மன்றத்தில். அப்புறம் பேசாமல் இருந்தோம். அப்புறம் மோகன் மேரேஜ் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் அது வந்து பம்பர் ஹிட். 400-500 ட்ராமா போட்டு. அந்த கதை எப்படி சினிமாவில் மிஸ் ஆச்சுன்னு தான் தெரியல. அது வந்து பாலச்சந்தர் சரி எடுக்கல சார். காஸ்டிங் வச்சுருவாங்க. காஸ்டிங் தமிழ் தெரியாட்டம். அந்த டைமிங்லாம் தமிழ்காரன் தான் சார் வரும் சார். கமல் சார் மேலே போயிருந்தா பெருசாக போயிருக்கும். வாலி வாஸ் வீக். வாலி அந்த ரோல் வாலி சூட் ஆகலை. எம்எஸ்சி மாதிரி யாராவது போட்டுக்கணும். பரவாயில்ல, அது ஓகே. அது இப்போ இதை பற்றி பேசி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த படத்தை பற்றி. நானும் கேபி சாரும் ஏண்டா போகல பாரு. ராங் சப்ஜெக்ட் சார். என்னென்னா ட்ராமா சரியாக போச்சுன்னா சினிமா போடணுங்கிற அவசியம் இல்லை சார்.
அது அந்த ட்ராமாக்காரன்னு எடுக்கணும் சினிமாவா. இன்னொருத்த வாங்கி எடுத்தால் போகாது சார். அன்றைக்கி ஒரு தண்ணி எடுத்தார், சுரத்தானுக்கு எடுத்தார், எல்லாம் ட்ராமா தான். இவர் வேறு சார். அது காமெடி இவருக்கு அந்த காலத்தில் சரியாக வரல. அது டிட் ஒர்க். காமெடி டிட் ஒர்க் இன் தட். ஸ்கிரிப்ட் டிட் ஒர்க். என்னோட ஒரு ரோல் தான் போச்சு. ஞாபகம் அமிர்ஜான் சார் படம் பார்த்துன்னு சொன்னார். சூப்பர் கிருஷ்ணன் சார், ஒருத்தர் தான் சிரிக்கிறாங்க அப்படின்னாரு. சார் சூப்பர் இல்லை சார், அது தப்பு சார். அது பாலச்சந்தரோட பல படங்களில் பணியாற்றியவர் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். அவரை சந்திச்சிருக்கீங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் சார். அவர் சாந்தோம் தான். அவர் எங்கள் வீட்டு வாசல் பிள்ளையர் கூட இருக்குது. ஆமாம். தினம் எங்கள் வீட்டு வாசல் வந்து பிள்ளையர் கூட கும்பிட்டு தான் போவார், தேங்காய் உடச்சு தான் போவார். MSV 5052 கார் வச்சுருந்தார். என்னை வந்து பிள்ளையார் கிருஷ்ணன் தான் கூப்பிட்டார் அவர். அவர் வீட்டில் பையே கிடப்பேன். ஓ ஆமாம், அவங்க வீட்டில் சாந்தோம் தானே, வீட்டில் சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு போடுவேன். சிவாஜி கணேசன் பைத்தியன்னு தெரியும் அவருக்கு. நீங்கள் தான் சாங் கம்போஸ் பண்ணிருப்பாரு, அது பாடு காடு வா அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சவுந்தரராஜன் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். காரில் போவோம். பக்கத்தில் சவுந்தரராஜன் வீடு வந்தவெளி ஸ்ட்ரீட்டு. அவர் வீட்டில் உட்காந்து அவர் பாட சொல்லுவார், பாடுவார். அவர் இந்த கோபின்னு ஒரு சிங்கர் வருவான். MSV எல்லாம் சராசரி மனுஷன் கிடையாது சார். அவர் சாமி சார். அவரால் கொண்டாட விட்டா சார் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு கொண்டாடல, கவர்மெண்ட்டு கொண்டாடல, அவருக்கு பத்மஸ்ரீலாம் கொடுக்கலங்கிறது அநியாயம் சார். உண்மைதான். தமிழ்நாடே கொண்டாடல சார். அவர் மாதிரி பாட்டு இன்னி வரை எனக்கு தமிழ் கற்றுறது கண்ணதாசனும் MSV தான் சார். தமிழ் கற்றுக்கிறது சிவாஜி கணேசன், MSV, கண்ணதாசன், TMS தான் சார். ஏன்னா தமிழ் தெரியாது எனக்கு. நான் இங்கிலீஷ் மீடியம் படித்த பையன். சிவாஜி கணேசன் பேசுகிற தமிழ் தான் சார் தமிழ் எனக்கு. MS விஸ்வநாதன் மாதிரிலாம் சாங்ஸ் யார் பாட முடியும்? யார் கம்போஸே உண்டா சார்? காலத்தை கடந்த பாடல். இன்னொரு யோசிச்சு பாருங்கள், 50 வருஷம் ஆச்சு சார். இன்ன வரைக்கும் பாவாடை தாவணியில் பாட்டு மாதிரி பாட்டு யாரும் கம்போஸ் பண்ணுறது சார். 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் வைஜி மகேந்திரன் கொண்டாடுவான் சிவாஜி கணேசன் படங்களை. 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்னு என்ன படங்கள் வந்திருக்கு சார் அந்த காலத்தில். இன்ன வரைக்கும் பார்த்து நாம மில்லிய மாதிரி சாங் நான் கேட்டதில்லை சார். பாவாடை தாவணி மாதிரி சாங் கேட்டதில்லை, கட்டோட்ட கோயிலாட மாதிரி சாங் போட்டதில்லை. MSV சார். சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பாட்டு. பாலச்சந்தருடைய கம்போசிங் எல்லாம் போவீங்களா? போக மாட்டேன். நான் டுவேட் படத்தில் போனேன். டுவேட்டும் போது AR ரஹ்மான் ஷூட்டிங்கு. டுவேட்டும் போனேன். அப்போ வந்து வைசாக்கில் ஷூட்டிங்கு டுவேட்டு. வைசாக்கில் நான் வந்து அவர் ராத்திரி தான் கம்போஸ் பண்ணார் AR ரஹ்மான். அவர் ரூமில் வந்து அவர் அரை பேண்ட்டை போட்டுட்டு ஒரு பெரிய இதில் எக்யூப்மெண்ட் வச்சுட்டார் ரூமில். ராத்திரி 9 மணிக்கு டேரக்ட் சாப்பிட்டு போட வாடா கம்போசிங் சார். ரொம்ப தூங்குற டைம் சார் அது. வாடா அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டால்ஃபின் ஒரு ஹோட்டலு வைசாகில் அங்கே போனால் ராத்திரி கம்போஸ் பண்ணுறான். அவன் ராத்திரி கம்போஸ் பண்ணிட்டு காத்தால் அவன் வந்து ஒரு சாங்கை வந்து ஸ்கல்ப் பண்ணுவான் சார். அவன் ரஹ்மான் சார் என்ன பண்ணுவார், MSV ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துருவார், தூக்கி போட்டுருவார், துப்பிடுறாரு. ஆமாம். இவங்க ஒன்றா ஒரு ஆட் பண்ணுவான். அப்புறம் ஒரு சின்ன ஃப்ளூட் ஆட் பண்ணுவார், அப்புறம் வயலின் பிட் ஆட் பண்ணுவார், ஒரு ட்ரம் பிட் ஆட் பண்ணுவார். கொஞ்சமாக பில்டு பண்ணுவார் ஒரு பாட்டை, கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. MSV அப்படி இல்லை, ஒரு ஷாட்டில் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பார். அது ராத்திரி பூரா பண்ண காத்தால ஒரு பாட்டு எழுதுவார், வைரமுத்து இதில் அந்த பாட்டை. காதலே என் காதலே அந்த சாங்கு. காதலே என் காதலே என்ன செய்ய போகிறா அந்த சாங்கு. சிந்து போது எல்லா பாட்டும் இருந்தேன் நான் கம்போசிங்கு. அப்படியா? கம்போசிங் இது ECRல கோல்டன் பீச்சில் இளையராஜாவோட. ஆமாம், ரெக்கார்டிங் இருந்தேன், எல்லா பாட்டும் இருந்தேன். ரெக்கார்டிங் எல்லா பாட்டும் போயிடுவேன். விஜயா ஸ்டுடியோவில், பிரசாத் ஸ்டுடியோ லேபில் அந்த ஒரு ஸ்டுடியோ. எப்படி இருக்கும் பாலச்சந்திரன் இளையராஜாவுக்குமான இன்ட்ராக்ஷன்? ரொம்ப க்ளோஸ் சார். அவங்க ராஜாராஜன் தான் கூப்பிடுவார். அவர் சின்ன பையன் மாதிரி பக்கத்தில் நிற்பார். ரொம்ப ஒரு ஸ்காட்டுக்கு ஒரு தே ஃபெல் அவுட் அட் சம் டைம். அது காரணம் வந்து அவர் அந்த அமீர்ஜான் படம் ஒன்று பண்ணார், கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணார் அமீர்ஜான். அந்த படத்துக்கு வந்து அவர் டேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். கம்போசிங்க்கு ஒரு தீபாவளி படம் வந்து ரிலீஸ் ஆனோம், அது வந்து டேட்டு கொடுக்கல, RRக்கு டேட்டு கொடுக்கல. அது அவர் ஏதோ ஒரு திட்டினா மாதிரி சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் இளையராஜாக்கு பாலச்சந்திரன் மேலே வாய்ப்பே இல்லை சார். அவர் இவர் எல்லாத்தையும் நம்பிடுவார் சார் பாலச்சந்திரன் சார். வெகுளி கொஞ்சம் அப்படியே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேலையார போட்டு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த ரஹ்மான்லாம் வந்தாங்க. ரஹ்மான் தேவாலாம் போட்டாங்க அண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் பாலச்சந்திரன் சொல்லிட்டார் ரஜினிகிட்ட, உனக்கு இளையராஜா தான் ஒன்றுன்னு சொல்லி இளையராஜா போய் பேசிக்கோ அப்படின்ட்டார். நான் வரமாட்டேன், நடராஜனுக்கு ஒன்றுமே பேசுகிறேன். ரஜினி சொன்னார், இல்லை சார் உங்களுக்கு வேணாம்னா எனக்கு வேணாம் சார், வேற கூப்பிட்டு படிக்கலாம் சார். அப்புறம் வசந்த் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஷூட்டிங்கும் போது சுரேஷ் கிருஷ்ணா போட்டு டைரக்ட் பண்ண சொல்லி டைம் சார், டெஸ்டினி தலையில் என்ன எதிர்காலம் வரும் சார். பட் அது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி. ஆமாம். ஒரு பக்கம் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு பெரிய லைஃபு அதில் தான் கிரியேட் ஆச்சு. தேவா அதுக்கப்புறம் 2 படம் ஃப்ளாப் சார். அவருக்கு 3 படம் ஃப்ளாப்பு. அந்த சத்யாவுக்கு அப்புறம், சத்யாவே பெருசாக போல், சத்யாவுக்கு அப்புறம் 3 படம் அடி. சுரேஷ் கிருஷ்ணாக்கு என்ன பண்ண தெரியாது தூச்சிருந்தார் அவர் மெட்ராஸில் வேலை இல்லாமல். டைரக்டர் கூட அசிஸ்டண்டாக இருந்தார், அதையும் விட்டார். படமும் இல்லை, என்ன பண்ணன்னு தெரில. அப்புறம் வந்து ஒரு KB சாரோட வந்து சேர்ந்து லக்கு சார், டெஸ்டினி தான். தலையில் என்ன எதிர்க்காக தான் வரும். உண்மைதான். வரிசையாக பாஷா, அண்ணாமலை,
எவ்வளோ பெரிய ஹிட் வீரா. அதுக்கப்புறம் அவருடைய கரியரே மாற்றிடுச்சு அந்த படம். இந்தியாவில் ரஜினி சார் வீட்டுக்கு நேராக போகிற ஒரே ஆசாமி சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஃபோன் பண்ணிட்டு போயிடலாம், வேறு பர்மிஷன்லாம் வேணாம், நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு உண்டு ரஜினி சாரோட. ரஜினி சார் அவர் மாதிரி பெரிய மாதிரியே வச்சுருக்காரு. நான் எப்போவுமே சொல்லுவேன் சார், சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரஜினியை பொறுத்தவரைக்கும் ரஜினி வச்சு படம் பண்ணும்போது அமிதாப் வச்சு படம் பண்ணுற மாதிரி நினச்சிருந்தார் அவர். அமிதாப் வச்சு படம் பண்ண என்ன பண்ணுவோனோ அதெல்லாம் ரஜினி வச்சு பண்ணார் அவர். அவர் பெரிய ஃபேன் அமிதாப். ஆமாம், பெரிய அமிதாப் ஃபேன் அவர். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேட் அமிதாப் இன் மைண்ட் வென் ஈ ஸ்டார்ட் வித் ரஜினிகாந்த். அமிதாப் வந்து ஒரு ஃபினாமினன் சார் அவர். இன்னொரு சிவாஜி கணேசன் அவர். நோ டவுட். என்ன மாதிரி கரியர். சிவாஜி கணேசன் இப்போ இருந்தாருன்னா சார் இந்த மாதிரி வேஷங்கள் பண்ணியிருப்பார் சார். பிளாக் பண்ணியிருப்பார், ஆமாம், வில்லன் பண்ணியிருப்பார். யோசிச்சு பாரு, சிவாஜி கணேசன் வில்லனா சிவாஜி அப்பவே அது மாதிரி வெரைட்டி பண்ணவர் தானே. ஆமாம், சிவாஜி கணேசன் வில்லனா பண்ணிருக்கலாமே சார். ஒரு அஜித்துக்கோ ஒரு விஜய்க்கோ ஒரு வில்லனா பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு கேரக்டர் எழுதி கொடுத்து. அவருடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டது தான் தமிழ் சினிமாவுடைய ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டது. ரொம்ப நன்றி கிருஷ்ணன். தேங்க்யூ சார். உங்களுடைய நேரத்தை தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஒதுக்கி ரொம்ப நன்றி சார். டூரிங் டாக்கஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கவிதாலயா கிருஷ்ணனோட இவ்வளோ நாள் உரையாடியது நீங்கள் நிச்சயமாக ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பயணம் இருக்க அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பயணம். நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி பாலச்சந்தரை பற்றி அவ்வளோ அரிய தகவல் அவரால் பகிர்ந்து கொள்ள முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் இவர். வழக்கம் போல தான் உங்களில் பல பேருக்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.